பார்க்குறேன். ஓகே. ஸோ அந்த வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஆஜராகி அவங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் முறையாக பதில் சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு முழுமையாக விளக்கத்தை கொடுத்து வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு விசாரணைக்கு தேவைப்பட்டால் கூப்பிட சொல்லியிருக்காங்க. எப்போ கூப்பிட்டா வர தயார் சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது அத்தனை பத்திரிகையாளரும் அங்கே இருந்தாங்க. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து யூடியூபர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே பத்திரிகை அங்கே இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் நின்று அனைத்து கேள்விகளுக்கும் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தான் அங்கேருந்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வழக்கமாக அதாவது இவங்க சொல்கிற நிறுவனமாக இருந்தால், அதாவது இவங்க சொல்கிற மெத்தேல பிஸ்னஸ் பண்ணி இருந்தால், மக்களை ஏமாற்றும் நோக்கம் செயல்படுற கம்பெனியாக இருந்திருந்தால், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனி எம்டி இப்படி விசாரணை வந்து வச்சுங்களேன், விசாரணைக்கு வரமாட்டார். ஏன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதாவது மீறி விசாரணைக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் வெளியில் வரும்போது துண்டில் தலையை விட்டு மறைச்சிக்கிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நோ கமெண்ட்ஸ், விசாரணை இருக்குது இப்போ சொல்ல சொல்லிட்டு உடனே அங்கிருந்து வெளியே போகிறதான் பார்ப்பாங்களே, நின்று பேச மாட்டாங்க. பட் நாம் அப்படி இல்லை. முழுமையாக விசாரணை